இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்த அளக்கிறதுக்கு ஏகப்பட்ட அளவுகளை பயன்படுத்துறோம். ஆனா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதுவும் நம்ம ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல ஒரு நிலத்தை எப்படி அளந்திருப்பாங்க? அதற்கு நம்ம 1000 ஆண்டுகள் பின்னோக்கி போன அவசியம் கிடையாது. அப்பவே அதற்கான ஒரு தீர்வை இந்த ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கறதுல ஒரு பெரிய பாறை. இந்த பாறையில ஒரு கோடு இருக்கு. இந்த கோடை நில அளவை கோடு அப்படின்னுவாங்க. இது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல நிலத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கோடு. அதாவது இந்த ஒரு அளவை ஒரு பேஸ் அளவா வச்சிருந்தா அந்த காலகட்டத்துல இருந்த நிலத்தெல்லாம் அளந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அளவை செய்யறதுக்கு இந்த ஒரு கோடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை நில அளவை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதற்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டும் இருக்கு. இப்ப நம்ம பார்க்குற இந்த நில அளவை கோடு சரியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்சில இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் சீயமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில், குடவரை கோயில். இந்த கோயிலை அவனி பாஜன பல்லவ ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி பல்லவர்களே குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது உலகத்துடைய அனைத்து நற்செயலும் அடங்கிய ஒரு ஆபரண பெட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோயிலை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாறையில இந்த நில அளவை கோடு இருக்கும். இது ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நீங்க எப்பயாச்சும் இந்த சீயமங்கலம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த நில அளவை கூட பார்த்துட்டு போங்க.